திரும்பினார். மலைச்சரிவிலே பதுங்கி பதுங்கி மெல்ல ஒரு திருப்பத்தை கண்டார். அங்கு சமீபத்தில் காவல் நிலையங்கள் ஏதும் காணப்படவில்லை. அந்த இடம்தான் நகருக்குள் நுழைய ஏற்ற இடம் என எண்ணியவராய் மதில் சுவரை நெருங்கினார். அடுத்த கணம் யாரோ அவருடைய கையை பிடிப்பது போன்று உணர்ந்து திரும்பினார். எதிரே விவரிக்க முடியாத பயங்கர தோற்றத்துடன் அரக்கி ஒருத்தி நின்றாள். அவளுக்கு பல கைகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை ஏந்தி இருந்தாள். அடே அற்ப குரங்கே, யார் நீ? பதுங்கி பதுங்கி இங்கு வர காரணம் என்ன என்று பேயை போன்று சீறியவாறு கேட்டாள். அம்மணி, தாங்கள் யாரோ? ஒரு முக்கிய காரியமாக லங்காபுரிக்கு வந்துள்ளேன். என்னை தடுக்க வேண்டாம், விரைவிலேயே திரும்பி விடுவேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அவள் கடகடவென்று சிரித்தாள். அந்த வேகத்தில் பக்கத்தில் இருந்த பாறைகள் பெயர்ந்து சரிவிலே உருண்டன. ஆஞ்சநேயரோ ஒன்றுமே நேராதது போல் நின்று கொண்டிருந்தார். அதைக் கண்ட அரக்கி ஆச்சரியப்பட்டாள். அடே, கொஞ்சமும் பயப்படாது நிற்கும் நீ யார்